கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா தாமே நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒரு உவமையை நாம் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். அந்த உவமையின் பேர் கலைகளை குறித்த உவமை, கலைகளை பற்றி சொல்லுகிற உவமை என்று நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரன் அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்றார்கள். அதற்கு அவன் வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமை களையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ தன் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். இங்கு கலைகள் குறித்த உவமையில மைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜ்யத்துல சத்துரு, ராஜ்யம்னா பரலோக ராஜ்யத்துல சத்துரு இருப்பான் அப்படிங்கிறத குறித்து இங்கே சொல்ல அந்த மைய கருத்தை வச்சு கர்த்தர் பேசுகிறார். இங்க பாத்தீங்கன்னா நாம இதை வாசோன்னு நாம என்ன நினைக்கிறோம்னா, பரலோக ராஜ்யத்துல சத்துரு கிரியை செய்கிறானே தவிர பரலோகத்தில் சத்துரு கிடையவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பார்க்கணும். நாம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, பரலோகத்திலே சத்துரு இருக்கிறானா, பரலோக ராஜ்யம் வேற, பரலோகம் வேற. நாம நினைக்கிறோம் பரலோகமும் பரலோக ராஜ்யமும் ஒண்ணுன்னு நினைக்கிறோம். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பரலோகத்தில் என்ன சத்துரு கிடையாது, சாத்தான் புத்திரர்கள் இருக்க முடியாது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் கலைகள் உண்டு, அங்கு சத்துருக்கள் உண்டு. பரலோகம் என்பது தேவன் வாசம் செய்கிற இடம். பரலோக ராஜ்யம் என்பது நம்முடைய இருதயமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய இருதயமும் பரலோக ராஜ்யமா இருக்கிறது. பரலோகம் வேறு, பரலோக ராஜ்யம் வேறு. அது நம்முடைய இருதயம். இந்த இருதயத்தில் தேவன் ஆளுகை செய்ய முடியும். அதே இது நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது இந்த இருதயத்தில் அவன் என்ன செய்வானா, அவிசுவாசமானதை நாம் உள்வாங்கும் பொழுது, தவறானவைகளை நமக்குள்ள கேட்டு அதை நம்பும் பொழுது சத்துரு நமக்குள்ள கிரியை செய்வான். அதை குறித்து தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நிறைய பேர் பரலோகத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் குழப்பி கொண்டிருக்கிறாங்க. பரலோக ராஜ்யம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்குது. பரலோகம் தேவன் வீற்றிருக்கிறார். அங்கே கோடான கோடி தேவ தூதர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இதை சரியாய் கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் ஒரு நாளும் குழப்பி கொள்ளக்கூடாது. இந்த உவமையில் சொல்லும்போது என்னச்சுன்னா, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யங்கிறது நல்ல விதையத்தான் விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த நிலங்கிறது இருதயம். இந்த இருதயத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷன், அதாவது நல்ல வசனங்களையும் சத்தியத்தையும் கேட்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தில் நாம் விசுவாசம் உள்ள, சத்தியம் உள்ள தேவனுடைய வசனத்தை மட்டும்தான் கேட்கணும். அதை மட்டும்தான் இருதயமாகிய நிலமாகிய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் விதைக்க வேண்டும்.
ஆனால் பிசாசானவன் என்ன செய்கிறான்னா, நம்ம சத்துருவின் ராஜ்யத்துக்குள்ள இருந்த நம்ம இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வந்துருது, நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்துருது. நாம் பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களா, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுகிறோம். நாம் மாறிவிட்ட பின்பும் சத்துரு சரி அவன் கிறிஸ்தவனாய் மாறிட்டான், தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டான், இனி அவனை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பிசாசு விடுகிறது கிடையாது. இந்த நல்ல விதை நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்குது. அது ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தையும் அவனுடைய வாழ்க்கையையும் குறிக்குது. அப்படிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்போ இவன் தூங்கும் பொழுது அப்ப அதை என்ன செய்தனா, சத்துரு வந்து அவன் கோதுமைக்குள்ள களையை என்ன செஞ்சுட்டு போறானா, விதைத்திட்டு போறானா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சத்தியத்திற்கு செவி சாய்க்க மறக்கும் பொழுது, சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து நாம் எவ்வளவு தூரம் விசுவாசமா வாழ்கிறோமோ அதோடு கூட இல்லாம அவிசுவாசமான காரியங்களை, தவறான காரியங்களை, தவறான சம்பவங்களை நாம கேட்கறதும் நம்புறதும் கூடாது. அதிகமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், நீங்கள் செய்தித்தாளாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், புக்குகளாக இருக்கட்டும், நாளிதழ்களாக இருக்கட்டும், அது மாத்திரமில்ல நியூஸுகளாக இருக்கட்டும், நீங்கள் எதை பார்த்தாலுமே அதில் தவறானவைகளும், கொலையும் கொள்ளையும் விபச்சாரமும் வேசுத்தனமும் குடியும் வெறியும் ஏமாற்றும் பொய்யும் மூட பழக்க வழக்கங்களும் இல்லாதவைகளும் கற்பனைகளும் மாய்மாலங்களும் கட்டுக்கதைகளும் இதுதான் இதில் ஃபுல்லாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கும். அதிகமாக இதை நாம் பார்த்து இதை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ள இப்போ எது வருதுன்னு சொன்னால், தவறான காரியங்கள் உள்ள வரும் பொழுது அது கலைகளாய் மாறிவிடுகிறது. விசுவாசமாகிய நல்ல விதையாகிய வசனத்தை அது நெருக்க ஆரம்பிக்குது. எப்படின்னு கேட்டா, ஆண்டவர் ஏன், அவர் நல்லவர் தானே, அவர் தானே இந்த உலகத்தை படைச்சாரு, அவர் தானே மனுஷர்களெல்லாம் படைச்சாரு, பின்ன ஏன் கொலைகளும் வெறிகளும் வெட்டுக்களும் குத்துக்களும் மரணமும் தற்கொலையும் விபத்தும் நாசம் மோசங்களும் அழிவும் வருது, ஏன் இப்படியெல்லாம் உண்டாகுது? இப்படிப்பட்ட கொடூரமான உலகத்தை ஆண்டவர் ஏன் படைச்சாரு? நல்ல உலகமா, எந்த கெடுதலும் இல்லாத அமைதியுள்ள அன்பு நிறைந்த சமாதானமுள்ள உலகத்தை படைச்சிருக்கலாம்ல. ஒருவேளை இந்த உலகம் அப்படி படைச்சிருந்து இப்படி மாறி இருந்தா இதையெல்லாம் ஏன் அவர் தடுத்து நிறுத்தக்கூடாது? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக தானே இருக்கிறாரு. என்ன உலகம் இது, என்ன பூமி இது, என்ன வாழ்க்கை இது? வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எதை திருப்பி பார்த்தாலும் கொலை கொள்ளை வெட்டு குத்து அழிவு நாசம் மோசம் ஏமாற்று மரணம், இப்படியே ரத்தம் சிந்துறது, இப்படியே இருக்கிறது. பார்க்கவே வாழ்க்கை வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மை சொல்ல வைக்கும்படிக்கு இது எல்லாம் பிசாசனுடைய நல்ல காரியங்களும் இருக்குது, அவசியமானது தேவையானது பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் பகுதிக்கு மேலே இப்படி பொல்லாத காரியங்கள் நிரம்பி இருக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் கலைகளாய் இருக்குது. கோதுமையை விட கலைகள் அதிகமாகும் போது கோதுமையால் பலன் கொடுக்கவே முடியாது. அப்போ பிசாசானவன் தொடர்ந்து என்னுடைய ராஜ்யம் இவனை விட்டு எடுபட்டு போச்சு, என்னுடைய அடிமையாக இருந்தவன் இப்போ தேவனுடைய பிள்ளையா மாறிட்டான், இப்போ இவனுடைய இருதயம் முழுக்க கோதுமையாகிய வசனத்தால் நிறைஞ்சிருக்குது, இவன் பலனுள்ள வாழ்க்கையை, நல்ல நிலம் என்ன செய்யும்னா அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும், அந்த நல்ல நிலத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. நீர் பாய்ச்சுவாங்க, களை கொத்துவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, பராமரிப்பாங்க, வேலி எடுப்பாங்க, பாதுகாப்பாங்க, எப்பயும் கருத்தாய் கண்காணிப்பாங்க. இத்தனையும் நல்ல நிலத்துக்கு நடக்கும். அத்தனை கவனிப்பும் பராமரிப்பும் இருக்கிறது. பிசாசானவன் சாத்தானின் புத்திரர்கள் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் களைகளை இவனுக்குள்ள கொட்டலாம், இவன் இருதயத்துக்குள்ள கலைகளை கொண்டு போய் விசுவாசம் எல்லாம் இழக்க செய்து அவிசுவாசத்தை கொண்டு வரலாம் என்று சொல்லி அவன் தீவிரமா இரவும் பகலும் செயல்பட்டு கொண்டே இருப்பான். அதனால வெளிப்படுத்த சொல்லும்போது சகோதரர்களை குற்றப்படுத்தும்படிக்கு இரவும் பகலும்
அவன் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான். வெளிப்படுத்தல சொல்லுது, சாத்தானானவன், பிசாசானவன் இரவும் பகலும் குற்றம் சாட்டிட்டே இருக்கான். அவன் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லைங்க. நம்ம மேல பழி போடுறதுக்கும், நம்ம வாழ்க்கையில களைய விதைக்கிறதுக்கும், கோதுமை பலன் கொடுக்காம போறதுக்கும், நம்ம வாழ்க்கைக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கை முழுவதும் என்ன செய்து குப்பைகளால நிறைத்து அதை நாற்றமெடுத்து போகும்படி செய்யறதுக்காகவும் அவன் தொடர்ந்து குப்பைகளை கொட்டி கொண்டே இருக்கிறான். தொடர்ந்து களைகளை வச்சுக்கிட்டே இருக்கான். தொடர்ந்து உலக காரியங்களை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அது நமக்கு தெரியறதில்லை. அதெல்லாம் களைகள்னு நாம தெரிஞ்சுக்கிறணும். நியூஸ் தானே பார்க்குறேன், அதுல 4 விளம்பரம் வருது. பொதுவான காரியங்களை தானே படிக்கிறேன், அதுல 4 காரியம் உள்ள வருது. இப்படின்னு நம்ம வேதத்தை படிக்கிறதுக்கும், ஆண்டவருடைய வசனத்தை வாக்குத்தத்தை மனப்பாடம் பண்றதுக்கும், அறிக்கை செய்யறதுக்கும், சத்தியத்தை பேசுகிறதுக்கும், ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை பேசுறதை விட உலக காரியங்களை, நாட்டு நடப்புகளை, களியாட்டுகளை, விளையாட்டுகளை, பொழுதுபோக்கு காரியங்களை, இப்படி பலவிதமான காரியங்களை சிந்தைக்குள்ளையும் இருதயத்துக்குள்ளையும் போட்டு வச்சு அதையே நினைக்கிறோம், அதையே அதிகமாக பேசிட்டு இருக்கிறோம். இப்போ கோதுமை வளரல. ஆரம்பத்தில் எப்ப பார்த்தாலும் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் வசனம் வசனம் பிரசங்கம் சத்தியம் கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம், எழுப்புதல் கூட்டம், அபிஷேக கூட்டம், சத்திய வசன கூட்டம்னு சொல்லி ஆவிக்குரிய காரியத்துக்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேற எதுக்கும் வேலைக்கு போயிட்டு வந்தா எப்போ ஆலயத்துக்கு போகலாம், எப்போ கூட்டங்களில் கலந்துக்கலாம்னு அப்படி ஆர்வமா இருப்பாங்க. அவங்க இருதயம் நல்ல நிலமா, அதுல என்னென்ன கோதுமைகள் நிறைய விதைக்கப்பட்டிருக்கும், அந்த கோதுமை நல்லபடி வளர்ந்து கொண்டு வரும். பாருங்க, அப்படி வளர்ந்து கொண்டிருக்கும் போதுதான் சத்துரு என்ன செய்யறான்னா களைகளை விதைத்து விடுகிறான். 26 பார்த்தீங்கன்னா, பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. எதுவும் காணப்படுதுங்களா? ஏன் களைகளும் காணப்படுதான்? அது வளர்ந்து வரும்போது. ஏன்னா பிசாசானவன் என்ன செய்யறான், சத்துரு சாத்தானின் புத்திரர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதுக்குள்ள களையை நமக்கு தெரியாம விதைச்சிட்டாங்க. நமக்கு இதெல்லாம் களைன்னே தெரியாது, நமக்கு இதெல்லாம் களைகள்னே தெரியாது. சாதாரண நாட்டு நடப்பு உலக காரியங்கள் நமக்கு அது ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டோம், அதெல்லாம் நமக்கு களைன்னே தெரியாது. இப்போ பயிரானது வளர்ந்து கதிர் விட ஆரம்பிச்சிருச்சு. கதிர் விடுது, தால் பயிர் விட்டு கதிர் விட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப களைகளும் வளர்ந்துருக்குது. அது வரைக்கும் களைகள் எது பயிர் எதுன்னு தெரியாது. களை எடுக்க போறவங்களுக்கு நெல் பயிர் தோட்டத்தில் களை எடுக்க போவாங்க, அவங்களுக்கு தெரியும் நெல் எது களை எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்து வந்து கதிர் விடும் பாருங்க. எது இந்த நெல் கதிர் விடும் பொழுது தான் இது கதிர் விடுறதும் அது கதிர் விடாம வேற விடுகிறதையும் வித்தியாசமே பார்க்க முடியும். நெல்லும் புல்லும் ஒன்னே மாதிரி இருக்கும், எந்த வித்தியாசமும் தெரியாது. குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் இது பயிர் வந்து கதிர் விடும், அது கதிர் விடாது. அப்பதான் இதனுடைய வித்தியாசங்களை பார்க்க முடியும். அப்பதான் என்ன செய்வாங்கன்னா களை எடுப்பாங்க. இங்க ஆண்டவர் சொல்லும்போது, இங்க ஓமையில சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நீ என்ன செய்த 27 வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் கவனத்தில் வந்து சொல்றாங்க. அந்த எஜமான், ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதைத்தீர் அல்லவா, பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்று வேலைக்காரங்க வந்து கேட்கறாங்க. அவருடைய என்ன செய்யறாங்க, எஜமான்ட்ட வந்து கேட்கறாங்க வேலைக்காரங்க, நீங்க நல்ல விதைய கோதுமை மணியத்தானே நல்லது தானே விதைச்சிங்க, நீங்க ஒரு நாள் களையை விதைக்கவே இல்லையே, அப்படி இருந்தும் எப்படி களைகள் வந்தது, எப்படி களைகள் வந்திருக்கும், நீங்க தான் களைகளை விதைக்கலையே அப்படின்னு கேட்டா, ஆமா இந்த உலகத்துல நடக்கிற பொல்லாத சம்பவங்கள், பாவங்கள், நாச மோச காரியங்கள்லாம் ஒரு நாளும் கர்த்தர் இந்த உலகத்துல உண்டாக்குனது இல்லை, உருவாக்குனது இல்லை. ஆனா இது சத்துரு இந்த களைகளை மனு குலத்துக்குள்ள, இந்த உலகத்திற்குள்ள களைகளை விதைத்து விட்டு அனுதினமும் இப்படி பொல்லாத காரியங்கள் நடக்குது. இங்க சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க எப்படி இந்த கலை வந்துச்சுன்னு 28 சொல்றாரு. அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பிடுங்கி போடட்டா அப்படின்னு கேட்டா இங்க சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம், நீங்க என்ன செய்றீங்க, களையை பிடுங்குறீங்கன்னு சொல்லி எதையும் சேர்த்து பிடுங்கிருவீங்க, பயிரையும் பிடுங்கிருவீங்க, அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம்,
ஆமாம், பிடுங்கி போட வேண்டாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, ஆண்டோட பிள்ளைகளாக தெரியலையே, இவங்க சபைக்கும் குடும்பத்துக்கும் ஏசப்பாவுக்கும் இவங்க கலைகளை போல இப்படி இருக்கிறாங்களே, இவங்க கிறிஸ்தவர்களை போலவே காணப்பட்டாலும் ஒரு சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பேருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இவங்க மாத்திரம் ஏன் பலன் கொடுக்காம இருக்கிறாங்க? பலனில் வித்தியாசம் பார்க்க முடியும். அதன் கனிகள் மூலம்தான் இவர்கள் கதிர் விடுகிறார்களா இல்லை கதிர் விடலையா? ஒன்றே போல கோதுமை மணியை போலவே நெல் பயிரை போலவே இவர்கள் காணப்பட்டாலும் இவருடைய பலன்களில் வரும் பொழுது வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, களைகளை பிடுங்கி அழிக்கிறத விட கோதுமை மணிகள் என்ன செஞ்சிடக்கூடாதான், பிடுங்கி போட்டுறக்கூடாதுன்னு இங்க வீட்டு எஜமான் நினைக்கிறார். அதனால அதை பிடுங்க வேண்டாம், அது வளர்ற வரைக்கும் என்ன செய்யட்டும், வளரட்டும். ஏன்னா கோதுமையும் சேர்த்து நீங்கள் பிடிங்கிடக்கூடாது, இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கன்னு சொல்லுவார். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது எதை பிடுங்குங்க, களையை தனியாக பிடிங்க, என்ன செய்யுங்க, சுட்டெரித்து போடுங்க, கோதுமையை என் களஞ்சியத்தில் வையுங்கள் என்று சொல்லி அங்கே விளக்கம் கொடுக்கிறார். முதலாவது துன்மார்க்கர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அங்கே நியாய தீர்ப்பு உண்டாகும் என்கிறத அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இன்னைக்கு துன்மார்க்கர்கள் இருப்பாங்க, துணிந்து அவங்க வளருவாங்க, செழிப்பாங்க. துன்மார்க்கர் பிள்ளை போல் தலைத்து கொண்டிருக்கலாம், செழித்து கொண்டிருக்கலாம், வளர்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க? இல்லை, அறுப்பு காலம் மட்டும் அவர்களை என்ன செய்யுங்க, வளர விடுங்க என்று சொல்லி கர்த்தர் இங்கே என்ன செய்கிறார், வளர விடுகிற காரியத்தை இங்கே சொல்லி இருக்கிறது. இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பாருங்கள், வாரத்தில் 6 நாள் உலகத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஒரே ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையும் சத்தியத்தையும் கேட்குறோம். 6 நாளும் உலகத்தில் இருக்கிறோம். மீடியாக்கள் மூலம் சத்துருவானவன் குப்பைகளையும் தவறான காரியங்களையும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்முடைய சிந்தைகளுக்குள்ளே, நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே விதைக்கிறான். அந்த 6 நாள் முழுக்க விதைக்கப்படுறதை நாம் இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கிட்டு வாயில் பேசுகிறோம். நம்முடைய சுத்திரம் பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய இருதயத்தில் கோதுமை மணிகள் பலன் கொடுக்க வேண்டும். ஆனால் பிசாசன் அது குப்பைகளை கொட்டி, அந்த குப்பை என்ன செய்ய, குப்பைகள் அதிகமாகும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குப்பை இருக்கிற இடம் அப்படி நார ஆரம்பிச்சிடும். அந்த இருக்கிற இடங்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிடும், நாற்றம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நாம் இந்த குப்பைகளை கவனிக்காமல் இருந்தோமானால், இந்த குப்பைகள் உள்ள வருவதை தடுக்காமல் இருந்தோமானால் நம்மால் பலன் கொடுக்க முடியாது. அதனால தான் நிறைய நேரத்தில் நமக்கு கேள்வி வரும், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க, சுத்திரம் ஞானஸ்நானம் பெற்றாங்க, ஒரு சிலர் அபிஷேகம் கூட பெற்றுக்கொண்டாங்க, கர்த்தருடைய பந்தி எடுத்தாங்க, ஆலயத்துக்குள்ளே வந்தாங்க, ஆனால் அவர்கள் ஆண்டவர் பிள்ளைகளாய் வாழ்ந்தாங்க, திடீர்னு ஏன் இவன் இப்படி போயிட்டாங்க, ஏன் அவங்க பலன் கொடுக்க முடியாமல் போயிட்டாங்கன்னா, தொடர்ந்து அவர்கள் உலகத்திற்கும் பிசாசு விதைக்கிற கலைகளுக்கும் குப்பைகளுக்கும் இடம் கொடுத்தபடியினால கலைகள் நிறைந்து விட்டது. அவர்கள் வாழ்க்கையும் குப்பையாய் போயிடுச்சு. இதனால இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பலன் கொடுக்க முடியாம பின்வாங்கி போய்விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கை பிசாசு நினைக்கிறான், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காரியத்தை, அவ்வளவு குப்பைகளை, அவ்வளவு கலைகளை நம்முடைய வாழ்க்கை பிசாசானவன் தீவிரமாய் விதைத்து கொண்டிருக்கிறான். உங்க வாழ்க்கை நீதி உள்ள, சமாதானம் உள்ள, சந்தோஷமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும்னு சொன்னான். இருதயத்தில் சேரும்படியான அதிகப்படியான வசனத்தை கேட்கணும். அப்படி நாம் கேட்கும்போது நமக்குள்ள ஒளியின் பரவ ஆரம்பிக்கும். ஒளி பரவ ஆரம்பிச்சு இருதயத்துக்குள்ள இருக்கிற இருள்கள் யாவையும் நீங்க செய்யும். அங்கே ஒரு பிரகாசமுள்ள, வெளிச்சமுள்ள வாழ்க்கை உண்டாகும். நீதி, சமாதானம், சந்தோஷம் நம்முடைய இருதயத்துக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் சாத்தானும் சேர்ந்துதான் வேலை செய்து கொண்டிருக்கிறான். எப்படின்னு சொன்னா, எப்படி தேவனுடைய தூதர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்களோ அதே போல சாத்தானின் தூதர்களும் தீவிரமாக வேலை செஞ்சு தேவனுடைய பிள்ளைகளை அவனுடைய வழியில திருப்புறதுக்கு தீவிரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ இந்த ஓமையை இங்க பேசிட்டாரு. இதனுடைய காரியம் சீசர்களுக்கு விளங்கலை. அப்போ திருப்பி அவர் பதில் சொல்றாரு. பாருங்க, 36 வாசிங்களேன். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் கலைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்குறாங்க. அவங்களுக்கு புரியலை. அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நல்ல விதை என்ன செய்கிறார், அங்க விதைக்கிறார்.
38 நிலம் வந்து உலகம், நிலம் வந்து உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறாங்க, கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்னு சொல்லி இங்கே விளக்கத்தை கொடுக்குறார். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிறவன் சத்துரு பிசாசு என்ன செய்கிறான்னா, கலைகளை விதைக்கிறவன் பிசாசு, அவன் பொல்லாங்கனின் புத்திரர்களை கலைகளாக அவர்களை பூமியில் இந்த உலகத்தில் வச்சு வச்சிருக்கிறான். நல்ல விதைகளாக தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களை ஆண்டவர் வசனத்தின் மூலம் விதைத்து வைத்திருக்கிற வசனத்தின் மூலம் அவங்க என்ன செய்கிறாங்க, விசுவாசிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த அறுப்பு காலத்தை, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்களோ தேவ தூதர்கள். அதனால் கலைகளை சேர்த்து அக்னியினால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தில் முடிவு நடக்கும் என்று சொல்லி உலகத்தின் முடிவை குறித்து தேவ தூதர்கள், ராஜ்யத்தின் புத்திரர்கள், பொல்லாங்கின் புத்திரர்கள் என்று சொல்லி விளக்குகிறார். அல்லேலூயா. அங்க விளக்கிட்டு அவர் சொல்லும் பொழுது 41 மனுஷ குமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் விளக்கத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அப்போ நீங்கள் கவனித்து பாருங்க, முதலாவது கலைகளை சேர்க்கிறது போல துன்மார்க்கர்களுக்கு நியாய தீர்ப்பு உலகத்தின் முடிவில் உண்டாயிருக்கும். அறுப்புங்கிறது உலகத்தின் முடிவுன்னு அவர் அழகாக அங்கே விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அது உலகத்தின் முடிவில் நடக்கிற சம்பவம் தான். இப்போ எனக்கு பொருந்தாதுன்னு நாம் நினச்சிக்கிற கூடாது. ஒவ்வொரு நாளும் விதை விதைக்கப்படுகிறதும் அதை விட அதிகமாய் களை விதைக்கப்படுகிறது நம்ம வாழ்க்கையில் நடக்குது. இதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். நாடகங்களை பார்க்கறது, கேம்கள் மற்றும் என்ன செய்யறதுன்னா காமெடிகளை பார்க்கறது, தேவையில்லாத காரியங்களை கேட்கறது வைக்கிறது போன்ற இல்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளே கொண்டு போகும்போது பட்டிமன்றங்களை, நியூஸுகளை, அரசியல் காரியங்களை, காமெடி போன்ற காரியங்களை இப்படி எல்லாவற்றையும் நம்ம கேட்கும் பொழுது அதை நம்ம இருதயத்துக்குள்ளே பதியும் போது நம்ம வாய் அதை பேச ஆரம்பிக்கும், நம்ம சிந்தை அதையோ யோசிக்க ஆரம்பிக்கும். அப்படி நம்முடைய இருதயம் முழுவதும் உலகத்துக்கு நேராக, பிசாசுக்கு நேராக திரும்ப ஆரம்பிச்சிடும். இவைகளுக்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. அதிகமாய் பாடல்களை, கிறிஸ்தவ பாடல்களை கேட்கணும், வாய் கிறிஸ்தவ பாடல்களை பாடி துதித்து ஆராதிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அடங்கிய சத்தியத்தை, பிரசங்கத்தை கேட்கணும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய புஸ்தகங்களை நம்ம படிக்கணும். கண்ணு பார்க்கணும், வாய் படிக்கணும், காது கேட்கணும். இதை நம்ம வாயினால் பேசணும். அதைத்தான் நம்ம அதிகமாக இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமுள்ள, சந்தோஷம், சமாதானம் உள்ள வாழ்க்கை உண்டாகும். அநேக டிவி சீரியல் போன்ற காரியங்களை பார்ப்பாங்க, அதையே பேசுவாங்க, அதையே யோசிப்பாங்க. எதை அதிகமாக பார்க்குறோமோ, எதை அதிகமாக உள் வாங்குறோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கையில் நடந்துடும். இதை தெரியாமல் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் காமெடிகளையும், பட்டிமன்றங்களையும், நியூஸுகளையும், நாடகங்களையும், பொழுதுபோக்கான காரியங்களையும், உலக காரியங்களையும் சொல்லிட்டு அதிகமாய் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதனால் என்ன பெருசாக வந்துட போகுது? ஒரு என்டர்டைன்மெண்ட் மாத்திரம் தானே, நேரப்போக்கு மட்டும்தானே அப்படின்னு நினைக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தான் சொல்லியிருக்குது. கலைகள் தானாய் முளைத்ததுன்னு சொல்லியிருக்கு. சத்துரு விதைச்சிட்டான், களை முளைச்சிருச்சு. கோதுமையை விதைக்கிறதுக்கு சும்மா போய் விதைச்சிட முடியாது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும், செபிக்கணும், ஆலயத்துக்கு வரணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும். வீட்டில் இருக்கும்போது சத்திய பிரசங்கங்களை கேட்கும்படி, பாடல்களை, துதிகளை நம்ம ஏறெடுக்கும்படி, செப நேரத்தில் சோத்திரங்களை ஏறெடுக்கும்படிக்கு அதுக்கு நேரங்களை ஒதுக்கி சிரமம் எடுத்து என்ன செய்யணும்? ரெடி ஆகணும், ஆயத்தமாகணும். ஆனால் கலைகள் விதைக்கப்படுறதுக்கு நீங்கள் எந்த பிரயாசமும் பட வேண்டிய. ரோட்டில் போகும்போதே சினிமா பாடல்களும், உலக பாடல்களும், பலவிதமான பாடல்கள் ஆட்டோமேட்டிக்காக பாடி உங்கள் காதுக்குள்ளே வரும். ஆகாத சம்பாசனைகள், தேவையில்லாத காரியங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே. ரோட்டில் போனாலும் சரி, பஸ் ஸ்டாண்டில் நின்னாலும் சரி, பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி, பஸ்ஸுக்குள்ளே, வாகனங்களுக்குள்ளே, பஸ்ஸில் நீங்கள் ஏறி போனாலும் சரி, நீங்கள் விரும்பினாலும் பாடல்கள் கேட்கும். நீங்கள் விரும்பினாலும் ஆகாத சம்பாசனைகள் வரும். விரும்பாத காரியங்கள் உங்களை தேடி என்ன செய்ய? ஆட்டாமடிக்க
வந்து விடும். ஆனால் நம்முடைய இருதயத்தில் வசனம் நிறைந்திருக்கணும். நம்முடைய ராஜ்யம் பலன் கொடுக்க, நம்முடைய இருதயம் பலன் கொடுக்கறதை மாறணும் என்று சொன்னால் கர்த்தருக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவங்கள் நாம் கொடுக்க வேண்டும். ஏனோ தானண்டு ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அந்த செய்தி இந்த செய்தி கேட்குறேன்னு சொல்லி கேட்காம நம்ம கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டாலே போதும். நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அதை தாண்டி வேற எதுவும் பார்த்தாலே கேட்டாலோ முடிஞ்சிச்சு, பிசாசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவான். நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய நம்ம இருதயமாகிய ராஜ்யத்துக்குள்ள அவன் வேலை அதி தீவிரமாய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். கோதுமைகள் பலன் கொடுக்கிற பயிர்கள் வளர்றதுக்கு நிறைய பக்குவங்கள் தேவை. ஆனால் களைகளுக்கு பக்குவம் தேவையா? கோதுமைக்கு நெல் பயிர்களுக்கு நம்ம அதிக பக்குவப்படுத்தி அதிக பாதுகாப்பு கொடுத்து அதிக கவனம் செலுத்தினா தான் பலன் கொடுக்கும். ஆனால் களைகள் அப்படி இல்லை. அது ஒரு தடவை விட்டால் படபடன்னு வேகமாக பரவி வேகமாக அது பாட்டு தன்னை போல் என்ன செஞ்சிட்ருக்குறோம். நம்ம சுத்தர் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கிறது. அதனால் நம்ம அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களா எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்பதில் நம்ம அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசு ஆதியிலே ஏவாளை முதலில் என்ன செய்தான், கேட்க வச்சான், அப்புறம் பார்க்க வச்சான், அப்புறம் செய்ய வச்சான் அப்படின்னு தான் இருக்குது. முதலாவது ஆதியாகமும் 3வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா முதலாவது கேட்க வைக்கிறான். என்ன கேட்க வைத்தான்? 1வது வசனத்தில் தேவனாகி கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது சிறிய நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்க வச்சான் ஏவாளை. அவனுடைய சத்தத்தை அவ விரும்பினாலோ விரும்பலை, அவ விரும்பல, அங்க விரும்புறாளா இல்லை, அவ எதிர்பார்த்தாளா இல்லை, அவ விரும்பினாலும் விரும்பல நாட்டும் முதலாவது தன்னுடைய சத்தத்தை பிசாசானவன் வலுக்கட்டாயமா அவளை கேட்க வைக்கிறான். அதற்கு கேட்டு அதை உள்வாங்கி அந்த ஸ்திரீ 2வது வசனத்துல ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களையும் கனிகளை புசிக்கலாம், தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் கூடாதுன்னு சொல்லி பதிலும் தர்றான். ஃபர்ஸ்ட் பிசாசானவன் தன்னுடைய கலையாகிய உலக காரியத்தை, தவறான காரியங்களை நம்ம கேட்க வைக்குவான், கேட்கறதுக்கு வலியுறுத்தி நம்ம கேட்க வைப்பான். அதற்கப்புறம் அதை கேட்டது மாத்திரம் அதற்கு பதில் கொடுக்க முடியாது, உள்வாங்க வச்சு பதில் கொடுக்கும்படி அங்கே பேச வைக்கிறதுனால திரும்பி சொல்லுது. சொன்ன உடனே அவன் 3வது வசனத்தை ஆனாலும் அங்கே 4வது வசனத்தில் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல, அதாவது தேவனைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொல்லுகிறான். முதலாவது காது கொடுத்து கேட்க வச்சான். 2வது இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்ணு என்ன செய்யப்படும், திறக்கப்படும்னு சொன்னவனே அவன் அப்படி சொன்ன உடனே ஏவாள் என்ன செய்யறன்னா திரும்பி பழத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். கேட்டா 2வது பார்க்கிறார். நீங்கள் இதை புசிக்கனால உங்க என்ன செய்வீங்க, தேவனை போல மாறிடுங்கன்னு சொன்ன உடனே பாருங்க 6வது வசனத்துல அப்பொழுது சிறியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் சொன்னதை ஏவாள் முதல் கேட்க ஆரம்பிச்சான். 2வது அவன் சொல்லுகிறதை பார்க்க ஆரம்பிக்கிறான். பாவம் இப்படித்தான், முதலாவது நம்மை கேட்க வைக்கிறது, 2வது அந்த காரியங்களை கண்ணால் பார்க்க வைக்கிறது, 3வது அதை பார்த்ததையும் ஃபர்ஸ்ட் கேட்டதையும் அப்புறம் பார்த்ததையும் நம்மை அப்படியே கீழ்ப்படிந்து செய்ய வைக்கிறது. அப்பொழுது சிறியானவள் பார்க்கிறா பாருங்க, பார்த்த உடனே அப்பொழுது சிறியானவள் 6வது வசனம் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு தக்க இச்சிக்கப்படத்தக்க
விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்தாள், இவள் புசித்தாள், புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனையும் புசித்தான். இப்போ தவறான காரியங்களை பிசாசானவன் உள்ள கேட்க வைப்பான். கலைகளை காது வழியா கேட்க வச்சு உள்ள கொண்டு வந்து இருதயத்துல வச்சு அதை கண்ணால பார்க்க வச்சு மூன்றாவது அதை செய்ய வைப்பான். நாம் கீழ்ப்படிந்து அதை செய்ய வைக்கிறது மாத்திரமில்லை, நம்மை சுற்றில உள்ளவர்களையும் நமக்கு வேண்டியவர்களையும் நம்மை போல கேட்க வைப்பான், பார்க்க வைப்பான், செய்ய வைப்பான். யாரு? ஏவாள் தான் புருஷன் போய் இப்ப சொல்லுது. என்ன சொல்லியிருப்பா ஏவாள்? என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, இந்த பழம் சாப்பிடுறது பாருங்க, இது சாப்பிட்றதுக்கு நல்லது, நம்ம சாக மாட்டோம், நம்ம கண்ணு திறக்கப்படும். பாருங்க, நாம் பழத்தை சாப்பிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, பழத்தை சாப்பிடுங்க. அப்போ நாம் கேட்குறான், பழத்தை சாப்பிட்டது அவன் ஏவாள் சொல்ற, நான் பழம் சாப்பிட்டேன்னு சொன்னதான் கேட்குறான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பழத்தை சாப்பிட்டதை காமிக்கிற பார்க்குறான். மூணாவது அவனும் சாப்பிட்றான். இப்போ இந்த பாவமானது கலைகளை பிசாசானம் சத்துரு நம்ம இருதயத்துக்குள்ள போடுறது மட்டும் இல்லை, நம்மளை அப்புறம் பார்க்க வைக்கிறான், அப்புறம் அதை செய்ய வைக்கிறான். அடுத்து நம்ம போய் மற்றவர்களை சொல்லி தூண்ட வச்சு அவங்கள கேட்க வச்சு அதை பார்க்க வச்சு அவங்களையும் கீழ் அதுக்குள்ள என்ன செய்யற விழ வைக்கிறோம், செய்ய வைக்கிறோம். இப்படித்தான் பிசாசானவன் கிரியை செய்து ஆதியில இருந்து பிசாசு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ராஜ்யத்தின் வாழ்வு அதை செய்யாதே என்ற சட்ட திட்டமே இல்லை. ஒன்று, உன் வாழ்வு நீதியுள்ள வாழ்வாக இருக்கணும், அதில் சமாதானம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். இல்லைன்னு சொன்னா அதை கேட்க கீழ்ப்படியாம தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்காம விட்டீங்கன்னா அந்த ராஜ்யம் வளர்ந்து பரலோக ராஜ்யம் வளர்ந்து பெருகாம போயிட்டா சந்தோஷமும் சமாதானமும் குறைந்து போகும். 21 நாளைக்கு ஒரு காரியம் நல்லதோ கெட்டதோ நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சா அதை உங்க சரீரம் ஆட்டாமடிக்க என்ன செஞ்சிடும், செய்ய ஆரம்பிச்சா. நாம் கலைகளுக்கும் சாத்தானுக்கும் சாத்தான் புத்திரருக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. நாம் பலன் கொடுக்கக்கூடாதபடி பெருகக்கூடாதபடி சத்துரு செய்கிற ஒரே ஒரு காரியம், நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல பலன் கொடுக்காம போன ஒன்னே ஒன்று அவன் செய்தா போதும். என்ன செய்யணும்? பலன் கொடுக்காம போனால் அவன் கலையை மட்டும் விதைச்சா போதும். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நன்மை எல்லாத்தையும் அந்த கலைகள் உறிஞ்சி, அந்த பாவங்கள் உறிஞ்சி, அந்த தவறான காரியங்கள் உறிஞ்சி எடுத்து கலைகள் எல்லாத்தையும் இழுத்துவதனால கோதுமை பலன் கொடுக்காம போயிடும். அப்போ கலைகளை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கணும். நாம் காது கொடுத்து கேட்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கணும். நாம் கண்ணை கொண்டு பார்க்கிற ஒவ்வொரு காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் வாயை திறந்து பேசுகிற வார்த்தையின் காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கிறோம். நாம் செய்கிற காரியங்கள ரொம்ப அதிதீவிர கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டா இதுதான் பரலோக ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறது. காது கேட்குது, கண்ணு பார்க்குது, வாய் பேசுது. இந்த 3 வழியாத்தான் நம்முடைய இருதயத்தை நேரடி தொடர்பு இன்னும் தொடர்றது மூலம் நம்ம உணர்வு மூலம் என்ன செய்கிறோம், சுவாசத்தின் மூலம் எப்படி 5 புலன்களால நம்ம நேரடி இருதயத்தை தொடர்பு கொள்ள முடியும். நம்முடைய உள் ஆவி மனிதன் தொடர்பு கொள்ளும். இந்த வழியாத்தான் பிசாசானவனு என்ன செய்வான்னா கலைகளை விதைக்க ஆரம்பிப்பான். அப்போ நாம பார்க்கறது, நாம கேட்கறது, நாம பேசுறது, நாம தொடுறது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்குரிய காரியம், பரலோக ராஜ்யத்துக்குரியதா இருக்கும் என்று சொன்னா நாம் கலைகளை உள்ள அனுமதிக்காம நாம் வளர்ந்து பெறுகிறவர்களா இருப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். முடிவில் நாம் என்ன செய்வோம், சூரியனை போல நீதிமான் பிரகாசிக்கிறது போல உலகத்தின் முடிவில் இல்லை நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தின் முடிவில் நாம் சூரியனை போல பிரகாசிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. அந்த அக்கினிக்கு தப்பி வைக்கப்படுவோம். அதனால நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த கலைகளை குறித்த நிலத்தின் கலைகளை குறித்த ஓமையில் கர்த்தர் நமக்கு சொல்றது, ராஜ்யத்தின் சத்துரு ராஜ்யத்தில் வேலை செய்கிறான். உன் இருதயத்துக்குள்ள பிசாசு நீ ரட்சிக்கப்பட்டாலும் உனக்குள்ள வேலை செய்ய தூண்டுவான், உனக்குள்ள கலைகளை விதைக்க தூண்டுவான். நீ எச்சரிக்கையோடு இருப்பேன்னு சொன்னான். நீ என்ன செய்வானா, அந்த சூரியனை போல நீ பிரகாசிப்பா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.